இன்னைக்கு நாங்க உங்களுக்கு செம்மையான ஒரு கேட்ஜெட் கொண்டு வந்திருக்கோம். அதுதான் அகாரோட காஸ்மிக் பிளஸ் சோனிக் எலக்ட்ரிக் டூத் பிரஷ். ஏன்னா பிரஸ் பண்றது கேக்குற எலக்ட்ரிக் டூத் பிரஷ் இதுக்கு சாதா டூத் பிரஷே போதுமடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்பீங்க. ஆனா இந்த ஒரு கேள்வி இந்த டூத் பிரஷ் யூஸ் பண்ணி பாக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் வரும். ஒன்ஸ் இதை யூஸ் பண்ணி மட்டும் பாத்துட்டீங்க அப்படின்னா இதோட பெனிஃபிட் எவ்வளவு இருக்கு அப்படின்றத நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. எஸ், இந்த ப்ராடக்ட்டோட பெனிஃபிட்டும் செம்மையா இருக்கு. அதே நேரத்துல இதோட Flipkart ரேட்டிங்கும் செம்மையா இருக்கு. அதனால தான் இந்த ப்ராடக்ட்டை இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குன்றத உங்களுக்கு டெமோ பண்ணி காமிக்க போறேங்க. அத பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா என் பேரு சிவா, என் பேரு மாயா. இது எஸ்எம்எஸ் டெக் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த டூத் பிரஷ் நீங்க ஆர்டர் போட்டு வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு டெலிவரி ஆறப்போ ஒரு புக் மாதிரி தான் டெலிவரி ஆகும். அந்த புக்குக்கு பாட்டம்ல இருந்து நீங்க இத புல் பண்ணி கீழ இழுத்தீங்க அப்படின்னா உள்ள நமக்கு தேவையான எல்லா பார்ட்ஸுமே இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா டூத் பிரஷோட ஹேண்டிலுங்க. இத மேட் ஃபினிஷ்ல கொடுத்திருக்காங்க. நம்மளால ஈஸியா கையில பிடிச்சுக்க முடியும். அவ்வளவு சீக்கிரமா கையில இருந்து நழுவாது. இத தவிர்த்து பாத்தீங்கன்னா ஸ்பேருக்காகவே 5 பிரஷ் கட் கொடுத்திருக்காங்க. இது கூட சேர்த்து ஒரு இன்டர்டென்டல் பிரஷ் கட்டும் கொடுத்திருக்காங்க. இந்த இன்டர்டென்டல் பிரஷ் கட்னா என்னன்றத பின்னாடி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ற பிரஷ் கட்டை ப்ரொடெக்ட் பண்றதுக்காண்டி பிரஷ் கட்டோட கவரும் ஒன்னு கொடுத்திருக்காங்க. அண்ட் ஒரு USB சார்ஜிங் கேபிளும் கொடுத்திருக்காங்க. இதுக்கெல்லாம் மேல ஹைலைட்டா ஒரு செம்மையான பிரீமியம் லெவல்ல டிராவலிங் கேஸ் கொடுத்திருக்காங்க. இந்த கேஸ் உண்மையிலேயே குவாலிட்டி வேற லெவல்ல இருக்கு. சோ நீங்க எங்கேயாச்சும் டிராவல் பண்றீங்க அப்படின்னா உங்க டூத் பிரஷ் எடுத்து இதுக்குள்ள வச்சு அசால்ட்டா ஒரு கண்ணாடி டப்பா மாதிரி எடுத்து கொண்டு போயிட்டே இருக்கலாங்க. சோ இந்த ஐட்டங்கள் தான் பாத்தீங்கன்னா இந்த டப்பாக்குள்ள இருக்குங்க. அடுத்து இந்த டூத் பிரஷோட ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா இது சூப்பர் சோனிக் டெக்னாலஜில ஃபங்க்ஷன் ஆனனால ஒரு நிமிஷத்துக்கு 40,000 ஸ்ட்ரோக்ஸ் இது ஜெனரேட் பண்ணும். சோ அதனால இது நம்ம பல்ல செம்மையா க்ளீன் பண்ணும். அது மட்டும் கிடையாதுங்க, இதுல 5 டிஃபரண்டான க்ளீனிங் மோட்ஸும் கொடுத்திருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் இருக்குது ஒயிட், ரெண்டாவது இருக்குது க்ளீன், மூணாவது இருக்குது சென்சிட்டிவ், நாலாவது இருக்குது பாலிஷ், அஞ்சாவது இருக்குது மசாஜ். சோ இந்த 5 மோட்ல உங்களுக்கு எது வேணுமோ அந்த மோட செலக்ட் பண்ணி நீங்க பிரஷ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு எலக்ட்ரிக் டூத் பிரஷ்ல அளவுக்கு அதிகமான மோட் இருக்க ஒரே டூத் பிரஷ் அப்படின்னா அது அகாராவோட எலக்ட்ரிக் டூத் பிரஷ் அப்படினே சொல்லலாம். அது மட்டும் கிடையாதுங்க, இதுல ஸ்மார்ட் டைமரும் இருக்கு. அதாவது இதை நீங்க ஆன் பண்ணி பிரஷ் பண்றப்போ ஒவ்வொரு 30 செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை அதாவே இது பாஸ் ஆகும். இப்படி பாஸ் ஆகுறது எதுக்கு பாஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரே சைடு விளக்காம அடுத்த சைடு மாத்தி மாத்தி விளக்கணும் அப்படின்றதுக்காக தான் பாஸ் ஆகவே செய்யும். அது மட்டும் கிடையாது, 2 நிமிஷத்துல ஆட்டோமேட்டிக்கா இது சடனாவும் செஞ்சிரும். எஸ், 2 நிமிஷத்துக்கு மேல இந்த பிரஷ் வச்சு நம்ம பல்லு விளக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இது 2 நிமிஷத்துக்குள்ளே உங்க பல்ல சூப்பரா க்ளீன் பண்ணிரும். அது மட்டும் கிடையாது, இந்த டூத் பிரஷ் ஸ்மார்ட் மெமரி ஃபங்க்ஷன் இருக்கனால லாஸ்ட் டைம்ல நீங்க என்ன மோட வச்சு இந்த பிரஷ் ஆஃப் பண்ணீங்களோ அதே மோட்ல தான் மறுபடியும் பிரஷ் ஆன் ஆகவே செய்யும். சோ ஒவ்வொரு தடவை இந்த பிரஷ் நீங்க ஆன் பண்றப்ப மோட மாத்த வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த டூத் பிரஷோட இன்னொரு அல்டிமேட்டான ஸ்பெஷலான விஷயமே பாத்தீங்கன்னா இதோட பேட்டரி லைஃப் தாங்க. எஸ், இத நீங்க ஒன் டைம் ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 தடவை இந்த பிரஷ் வச்சு பல்லு விளக்குனால 25 நாள் வரைக்கும் பேட்டரி தாக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒன் டைம் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு 4 மணி நேரம் மட்டும் தான் ஆகும். சோ 4 மணி நேரம் நீங்க சார்ஜ் போட்டீங்க அப்படின்னா 25 நாள் வரைக்கும் ஒரு நாளைக்கு 2 தடவை பிரஷ் பண்ணா கூட யூஸ் பண்ணிக்க முடியுங்க. இந்த அளவுக்கு பேட்டரி லைஃப் இதே ரேஞ்சில இருக்கிற வரை எந்த டூத் பிரஷ்மே கொடுக்கிறது இல்ல அப்படின்னு கூட சொல்றாங்க. சப்போஸ் இதோட பேட்டரி லோ ஆயிடுச்சு அப்படின்னா இதுல இருக்க LED லைட் பிளிங்க் ஆயிட்டு இருக்கும். அப்படி பிளிங்க் ஆச்சு அப்படின்னா நீங்க சார்ஜ் பண்ண ஒன்ஸ் ஃபுல் சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா பிளிங்க் ஆறது ஸ்டாப் ஆயிருங்க. அது மட்டும் கிடையாது, இதுக்கு IPX7 ரேட்டிங்கும் கொடுத்திருக்காங்க. சோ நம்ம தண்ணில இந்த பிரஷ் நினைச்சா கூட இந்த பிரஷ்க்கு ஒண்ணும் ஆகாது. சோ நீங்க பயப்படாம தண்ணில லைட்டா நினைச்சே யூஸ் பண்ணிக்கலாங்க. அண்ட் இந்த பிரஷோட ஸ்பெஷாலிட்டி, இந்த பிரஷ் நீங்க வாங்குறப்ப ஒரு இன்டர்னல் பிரஷ் ஹெட்டும் கொடுத்துருவாங்க. இதோட ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா நார்மல் பிரஷ் ஹெட்டால க்ளீன் பண்ண முடியாத சின்ன சின்ன இடுக்குல கூட இது சூப்பரா க்ளீன் பண்ணிருங்க. சோ இது இந்த பிரஷ்ல இருக்க ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து இதுல இருக்க மோட்ஸ் பத்தி சொல்லணும்னா ஒயிட்னிங் மோட்ல நீங்க பிரஷ் பண்ணீங்க அப்படின்னா ஹை இன்டென்சிட்டில ரேபிடா வைப்ரேட் ஆகும். சோ உங்க பல்ல அளவுக்கு அதிகமா கரை இருக்க மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த மோட்ல நீங்க பிரஷ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து கிளீனிங் மோட பத்தி சொன்னா இது டெய்லி பிரஷ் பண்ற மோட் தான். இந்த மோட்ல நீங்க பிரஷ் பண்ணீங்கன்னா பவரை ஆப்டிமலா பேலன்ஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து சென்சிட்டிவ் மோட பத்தி சொல்லணும் அப்படின்னா அதோட நேம்லயே மென்ஷன் பண்ணிருக்காங்க. சென்சிட்டிவான டீத் இருக்கவங்க இந்த மோட யூஸ் பண்ணி பிரஷ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பாலிசிங் மோட பத்தி சொல்லணும் அப்படின்னா அதுலயும் நேம்லயே மென்ஷன் பண்ணிருக்காங்க. நம்ம டூத் ஸ்மூத் பண்றதுக்கு டிஃபரண்டான மோஷன் பட்டன்ல இந்த மோட்ல பாத்தீங்கன்னா பிரஷ் வைப்ரேட் ஆகுங்க. அடுத்து மசாஜிங் மோட்ல பாத்தீங்கன்னா மசாஜ் பண்றப்ப என்ன மாதிரி பண்ணுவாங்களோ அதே மாதிரியான மோட்ல இந்த பிரஷும் பாத்தீங்கன்னா விட்டு விட்டு பல்ஸ் ஜெனரேட் பண்ணும். அதுவும் நமக்கு பாத்தீங்கன்னா லைட்டா பல்லுக்கு மசாஜ் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குங்க. இந்த மோட் மேக்ஸிமம் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பல்லீர்கள் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த பல்லீர்களை க்ளீன் பண்றதுக்கு இது யூஸ் ஆகுங்க. சரி, இப்போ இந்த டூத் பிரஷ் எப்படி யூஸ் பண்ணனும் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன டிப் சொல்றோம். ஃபர்ஸ்ட் இந்த பிரஷ் கட்டை தண்ணில நனைச்சுக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சமா டூத் பேஸ்ட பிரஷ் கட்ல வச்சிட்டு பல்லுல வச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க இந்த பிரஷை டர்ன் ஆன் பண்ணவே செய்யணும். அதுக்கப்புறம் நீங்க வழக்கம் போல பிரஷ் பண்ணிட்டு இதை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். சோ இவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதே நேரத்துல எக்கச்சக்கமான ஃபீச்சர் இருக்கிற இந்த அகாரோட எலக்ட்ரிக் டூத் பிரஷ் நீங்க வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறோம். மறக்காம கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை.